எடப்பாடி அவர்கள் இப்படி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசி இருப்பது வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்கு அதிமுக வெகுவாக தயாராக இருக்கிறது. இப்போ பாஜகவோடு கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் இன்னுமே தங்களை ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா ஃபீல் பண்றாரா? ஒரு 2 லட்சம் வாக்குகள் தான் நம்ம தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாஜக கூட்டணியில இருக்கு. இன்னும் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளினுடைய வாக்கு இதெல்லாம் சேர்த்தா ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது போல ஒரு வலுவான கூட்டணியாக அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்குமா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே இதே மாதிரியான ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு சொன்னது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் 2 கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறதுனால அவங்க திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியுமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகள்னால் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்களுடைய உள்முரண்பாடுகள் அதை தீர்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு இடையில் ஏராளமான உள்முரண்பாடுகள் போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறனால இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு இதற்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வரணும். அது கட்சியினுடைய அதிகாரங்கிறது கட்டுப்பாடு யாரிடம் இருக்கிறது, ராமதாசிடம் இருக்கிறதா அல்லது அன்புமணி ராமதாசிடம் இருக்கிறதா, அந்த பிரச்சனைலாம் முடிந்ததற்கு பிறகுதான் அடுத்து அவங்க கூட்டணியை நோக்கி நகர்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, ராஜ்யசபா அதிமுக வழங்கப்படக்கூடிய ராஜ்யசபா எம்பி சீட்டு யாருக்கு? ஏற்கனவே தேமுதிக நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணிக்கு போனதற்கு பிறகும் கூட அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தாங்க. ஆனால் ஜி.கே. மணி இடையில எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு போனதுக்கு பிறகு ராஜ்யசபா சீட்டு அன்புமணி ராமதாஸுக்கு வழங்கப்படலாம்ங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியில் வந்ததை உறுதி செய்யப்படாத ஒரு தகவல்கள் தான். ஆனால் அதற்கு பிறகு இப்போ யாருக்கு அவங்க ராஜ்யசபா எம்பி சீட்டு தரப்போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே அந்த கூட்டணியில் பாமக இருக்க போகிறதா அல்லது தேமுதிக இருக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு வழங்கப்பட்டது என்று சொன்னால் தேமுதிக அந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கு தொடர்வதற்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாஜக இருக்கிறார்கள், அதை தாண்டி பாமக அல்லது தேமுதிக இதுதான் அதிமுகவோட சாய்ஸஸாக இருக்கிறது. இதை தாண்டி இனிமேல் இந்த கூட்டணியில் யார் வருவாங்க அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், சுயேட்சையாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் இவங்களை எங்கே அவங்களை எங்கே பொருத்துவார்கள் இந்த கூட்டணியில் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா அதிமுக கூட்டணியில் இவர்கள் இணைவார்களா அல்லது பாஜகவுக்குன்னு சில சீட்டுகளை ஒதுக்கிவிட்டு அந்த பாஜக அவர்களுக்கு இடங்களை பகிர்ந்தளித்து விடுமா? இப்போ பாஜகவுக்கு ஒரு 100 சீட்டு தராங்கன்னு சொன்னால் அந்த சீட்டுகளை ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் பாஜக தந்துடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒருவேளை அப்படி தந்தால் கூட இது ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவி தினகரனுடைய அமமுக வேட்பாளர்களோ நிற்கக்கூடிய இடங்களில் அதிமுக முழுமனதோடு வேலை செய்யுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இப்போ இருக்கிறது. இப்போதைக்கு பார்த்தோம்னு சொன்னால் அதிமுக பாஜக அந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இந்த கூட்டணியில் வேறு யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பது இன்னமுமே ஒரு இறுதி செய்யப்படாத ஒரு குழப்பமான ஒரு புதிரான கேள்விகளாக தான் இன்னமுமே இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.